Hi to all. இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜாவால ஸ்ட்ரிங்ஸ் எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் இதுல ஸ்ட்ரிங் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நம்ம நார்மலாவே பார்த்திருக்கோம். கேரக்டர் அப்படின்னு சிங்கிள் கேரக்டர், சிங்கிள் லெட்டர், சிம்பிள், நம்பர்ஸ் ஏதோ ஒண்ணு சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள கொடுத்திருந்தோம் அப்படின்னா தட் இஸ் கால் கேரக்டர்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஜாவால ஸ்ட்ரிங்க நம்ம ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஜாவா டாட் லாங்குவேஜ் அப்படிங்கிற பேக்கேஜஸ்க்குள்ள இருக்கிற ஒரு கிளாஸ் தான் ஸ்ட்ரிங்னு சொல்லியிருப்போம். அப்ப கிளாஸுக்கு நம்ம கிரியேட் பண்றது ஆப்ஜெக்டா தான் இருக்கும். அப்ப ஸ்ட்ரிங்குக்கு நம்ம ஏதாவது வேரியபிள் கிரியேட் பண்றோம்னா அந்த வேரியபிள் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இன் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்ட்ரிங் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். அதை வந்து எப்படி நம்ம வேல்யூ அசைன் பண்ணுவோம்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுத்துருப்போம். டபுள் கோட்ஸ்க்குள்ள லெட்டர்ஸை கொடுத்துருந்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா we do not have to import the string class since it comes from java.lang. நம்ம கிரியேட் பண்றது கிடையாது. டைரக்டா லாங்குவேஜ்ங்கிற பேக்கேஜஸ்ல இருந்து வருது. இதுக்கு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். எப்படி அப்படின்னா java.lang.string அப்படிங்கறத வச்சு கிரியேட் பண்ணிருப்போம். அடுத்தது என்னன்னா an object of the string class represents a string of characters. இது எப்படி வந்து இந்த string கிளாஸுக்கு நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி தான் நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவோம் ஸ்ட்ரிங்ங்கிற கிளாஸுக்கு. இங்க பாத்தீங்கன்னா டைரக்ட் வே டு கிரியேட்டிங் ஏ ஸ்ட்ரிங். இதுல எப்படி வந்து டைரக்டா எப்படி ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ங்கிற கிளாஸ் நேம் நம்ம எப்படி வந்து இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் கொடுப்போமோ அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்ட்ரிங்ங்கிறது கிளாஸ் நேம். இது எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னா java.lang அப்படிங்கிற பேக்கேஜ்ல இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் கிரீட்டிங் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரிங்கோட நேம், கிளாஸோட நேம், வேரியபிள் நேம் சொல்றோம். இங்க வந்து எப்படி இன்ட் ஏ சொல்லுவோமோ அதே மாதிரி இங்க ஸ்ட்ரிங் கிரீட்டிங்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு வேல்யூ என்ன அசைன் பண்ணிருக்கோம்னா குட் மார்னிங் அப்படிங்கிறத டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுத்துருக்கோம். பிகாஸ் இட்ஸ் அ ஸ்ட்ரிங் வந்து எப்பவுமே டினோட்டட் பை த டபுள் கோட்ஸ். டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுக்கறதான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ended with semicolon. எப்படி ஒரு வேரியபிள் நார்மலா int a equal to 5, int age equal to 20 அந்த மாதிரி கிரியேட் பண்றோமோ அதே மாதிரி தான் பண்றோம். பட் இருந்தாலும் இந்த ஸ்ட்ரிங்ங்கிறத நம்ம கிளாஸ்ன்னு தான் சொல்லணும். இது டேட்டா டைப். நம்ம இன்ட்ங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ற மாதிரி இங்க ஸ்ட்ரிங்ங்கிற கிளாஸை யூஸ் பண்ணியிருக்கோம். int a equal to 5 இது கிரியேட் பண்ண தெரிஞ்சாவே நம்மளால ஸ்ட்ரிங் கிரீட்டிங் equal to குட் மார்னிங் அப்படிங்கறத ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது டைரக்ட் வே. அடுத்தது இன்னொரு வே என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் கிரீட்டிங் ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி தான் ஈக்குவல் டு கொடுத்துட்டு நியூ அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம். லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருந்தோம். நியூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மெமரி அலோகேஷன் ஆப்ரேட்டர். நியூ ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது மெமரி அலோகேஷன் ஆப்ரேட்டர். பக்கத்துலயே நம்ம கிளாஸ் நேம் கொடுத்து கன்ஸ்ட்ரக்டரா கிரியேட் பண்ணியிருந்தோம். இங்க கிளாஸ் நேம் வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள குட் மார்னிங் அப்படிங்கிற அந்த நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோமோ அந்த இது என்ன நேம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோமோ ஸ்ட்ரிங்குக்கு என்ன வேல்யூ கிரியேட் பண்ணணுமோ அதை கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து இன்னொரு வே ஆஃப் கிரியேட்டிங், அனதர் வே ஆஃப் கிரியேட்டிங் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அனதர் வே டு கிரியேட்டிங் ஸ்ட்ரிங். இன்னும் வேற மாதிரி எப்படி கிரியேட் பண்ணலாம்னா கேரக்டர் டேட்டா டைப்லயே அரே யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். கேர் மெசேஜ் அரே யூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு தனித்தனி வேர்டாவும் கொடுக்க முடியும். அதாவது கர்லி பிரேசஸ்க்குள்ள சிங்கிள் கொட்டேஷன் ஜே, சிங்கிள் கொட்டேஷன் ஏ, சிங்கிள் கொட்டேஷன் பி, சிங்கிள் கொட்டேஷன் ஏ இந்த மாதிரி கொடுக்க முடியும். இப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு கடைசியில கிடைக்கிறது ஜாவாங்கிற ஒரு ஸ்ட்ரிங் தான் கிடைச்சிருக்கும். அடுத்தது என்ன பண்ணிருக்கோம், ஸ்ட்ரிங் கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம் வந்து நேம், நியூ கிளாஸ் நேம், மெசேஜ். இப்ப மெசேஜ்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும், இந்த ஜாவாங்கிறது. இந்த வேலையும் நம்மளால ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வே பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுத்துட்டோம். செகண்ட் வே பாத்தீங்க அப்படின்னா நியூங்கிற வேர்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருந்தோம். தேர்ட் வே பாத்தீங்கன்னா கேரக்டர் கிரியேட் பண்ணி கேரக்டர் வந்து ஸ்ட்ரிங்கை கொண்டு வந்து அசைன் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா
அந்த ஸ்ட்ரிங்ல யூஸ் பண்ற ஆப்ரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்க முடியும். ஸ்ட்ரிங் வேரியபிள் அதாவது இப்ப வந்து கிளாஸ் நேம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்குக்கு கிளாஸ் நேம் வந்து நியூ அப்படி சாரி எம்எஸ்ஜி அப்படின்னு கொடுத்திருந்தோம்னா எம்எஸ்ஜி டாட் லென்த் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோம்னா அதுக்குள்ள எத்தனை லென்த் இருக்கோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் நோட் புக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 8 கேரக்டர்ஸ் இருக்கு. பட் இங்க 9 சொல்லிருக்கோம். ஏன் அப்படின்னா இன்க்ளூடிங் த ஸ்பேஸ் கேரக்டர். இங்க ஸ்பேஸையும் ஒரு கேரக்டரா தான் கன்சிடர் பண்ணிக்கும். நம்ம ஸ்ட்ரிங் கிரீட்டிங் கிரியேட் பண்ணியிருந்தோம். அப்ப கிரீட்டிங் டாட் லென்த் அப்படிங்கும் போது இப்ப லென்த் இந்த மேபி இந்த இடத்துல வந்து ஜாவா வந்து கிரீட்டிங்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல வந்து 4 லெட்டர் இருக்குன்னா இதனோட ஆன்சர் 4 கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா குட் மார்னிங் அப்படிங்கிறதுக்கு GOODMORNING 11 கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா இதனோட ஆன்சர் 11ஆ இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கன்கார்டினேஷன், அதாவது 2 ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ண முடியும். நம்ம கிரீட்டிங்கும் மெசேஜையும் கன்கார்டினேட் பண்ண முடியும். குட் மார்னிங் ஜாவா இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா கிரீட்டிங்ல குட் மார்னிங் இருக்கும். இங்க நேம்லயோ இல்ல எம்எஸ்ஜியோ கொடுத்திருந்தோம் அப்படின்னா ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணி குட் மார்னிங் ஜாவான்னு காட்டியிருக்கும். இன்னொரு வே ஆஃப் கன்கார்டினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆட் சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸ்ட்ரிங் கேம் ஈக்குவல் டு ஃபுட், இது வந்து ஃபுட் அப்படிங்கிறது டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங், இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ள ரெண்டையும் ஆட் பண்றதுக்கு பிளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். இதுவும் கன்கார்டினேட் பண்ற ஒரு மெத்தட் தான். அடுத்தது 2 ஸ்ட்ரிங் ஈக்குவலான்னு செக் பண்ணுவோம். இதை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா பேலிண்ட்ரோம் செக் பண்ற இடத்துல, யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம ஒரு ஆப் கிரியேட் பண்றோம்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ற இடத்துல நம்ம கொடுக்குற யூசர் நேமும் ஆல்ரெடி டேட்டாபேஸ்ல இருக்கிற யூசர் நேமும் செக் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் தான். இது ஸ்ட்ரிங் ரிலேட்டடான ஒரு ஃபங்க்ஷன் தான். இது வந்து ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் இன் ஜாவால ஸ்ட்ரிங். தேங்க்யூ.